Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம bread omelette எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்காக ஒரு 4 பிரெட் எடுத்துக்கலாம். இந்த பிரெட்ல வந்துட்டு நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்ப ஹார்ட் ஷேப் கட் பண்றேன். இப்போ வந்து இது தனியாக அப்படியே எடுத்துடலாம். கட் பண்ண பீசஸ் எடுத்து தனியாக வச்சுக்கிறோம். நம்ம இந்த மாதிரியே நம்ம 4 பிரெட்டையுமே வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு முட்டை எடுத்துக்கலாம். நம்ம இப்போ அதில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறோம். மிளகாய் ஒன்று சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி தழை கொஞ்சம், புதினா வேணும்னா சேர்த்துக்கலாம் கொஞ்சமா. தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன்ல வந்துட்டு இந்த மாதிரி லைட்டா எண்ணெய் தடவிக்கலாம். சூடானதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பிரெட் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க முட்டை வந்துட்டு இப்போ இது மேல ஊத்த போறோம். இந்த மாதிரி ஊத்திக்கலாம். இதையே நம்ம 2 சைடுமே வந்துட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற எல்லா பிரெட்டையுமே பண்ணிடலாம். நமக்கு குருமிளகு வேணும்னா இந்த மாதிரி மேலால தூவி விட்டுலாம். பொடி பண்ண குருமிளகை வந்துட்டு இந்த மாதிரி மேலால தூவி விட்டுறோம் நம்ம பிரெட்ல. இதையும் திருப்பி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற முட்டையை வந்துட்டு இந்த மாதிரி ஊற்றிடலாம். இது ஒரு டைப்பா பண்ற பிரெட் ஆம்லெட். நம்ம பிரெட் கட் பண்ணும்போது சின்ன சின்ன பீசஸ் இருக்கும்போது அதை வந்து இந்த மாதிரி நம்ம இந்த எக் ஆம்லெட்ல வச்சிடலாம். மேலால இந்த மாதிரி குருமிளகு பொடி தூவிக்கலாம். இது வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி இந்த பிரெட் மேல இப்படி திருப்பி போட்டுடலாம். இது ஒரு விதமான பிரெட் ஆம்லெட். இப்போ நமக்கு சூப்பரான பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.